Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன மேம்? இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி தான். ஹோமோஜீனியஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி பார்த்தோம். அண்ட் தென் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்லேயும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி தான் இருக்கும். அடுத்து இப்போ லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி தான். ஸோ எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்ணணும்? இதில் மெயின் திங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள ஒரே ஒரு டிஃபிகல்ட் என்ன தெரியுமா? எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுமே சால்வ்னு கொடுத்துருப்பாங்க, கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ எந்த மெத்தடில் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி எந்த மெத்தடில் நம்ம போடணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிறது என்ன மெத்தடாக இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்படிங்கும் போது நம்மளோட ப்ராக்டிஸ்னால தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் இப்போ ஒரு சிலபஸை பொறுத்த வரைக்கும், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் 4 டைப் படித்தா போதும், 5 டைப் படித்தா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதோட கண்டினியூட்டி அடுத்த மெத்தடு என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத போட முடியாது. போட தெரிஞ்சாலும் கொஷின் பேப்பரில் இந்த மெத்தடில் தானே கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத யோசித்து அந்த டைமில் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா ப்ராக்டிஸ் இருக்காது, இன்னொன்று எல்லா டைப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனையும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது. இந்த 2 விஷயத்தினால தான் நமக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்றது ஒரு டஃப்பு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறது. ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், ப்ராக்டிஸ் இருந்தால் போட்டுடலாம். ஆனால் அங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், இது லீனியர் டைப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தானா, இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா, இது எக்ஸாக்ட் ஈக்குவேஷனில் போடணுமா, இது எக்ஸாக்டாக எக்ஸாக்டில் வரல, அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே எல்லா டைப் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மெத்தடையுமே நம்ம தெரிஞ்சுட்டு எல்லாத்துக்கான எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் அதிகமாக கொடுத்தாதான் டக்குன்னு இந்த யூனிட்ல 4 சம் கொடுத்துருக்காங்கன்னா 4 சம் பார்த்தோன்னா 4 சம் இந்த மெத்தடு தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி போட முடியுமே தவிர, நாம் 4 டாபிக் படிச்சுட்டு 4 டாப்பிக்கை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி இதில் போனோம் அப்படின்னா நமக்கு இப்போ சத்தியமாக இதில் மார்க் வாங்கவே முடியாது. இது லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி. எதனால் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவாக இருக்கணும், இதனுடைய டிகிரியும் 1ஆக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இதோட டிகிரி 1. ஓகேங்களா? இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் செட் டு பி லீனியர். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம எப்போ லீனியர்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதில் உள்ள இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அதோடைய டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டிகிரியில் அப்பியர் ஆகியிருந்தா அது லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா dy by dx plus py equal to q where p and q are constants. ஸோ இதில் dy by dx plus py equal to qனு கொடுக்கலனாலும் நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். மாற்றிட்டு இதுக்கப்புறமா தான் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத போடணும். ஸோ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் py equal to q dy by dx ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. yக்கு பக்கத்தில் உள்ள டேர்ம் pன்னு எடுத்துக்கணும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள டேர்ம் qன்னு எடுத்துப்போம். இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா y இன்ட்டு e பவர் இன்டகிரல் p dx ஈக்குவல் டு இன்டகிரல் e பவர் integral p dx into q into dx plus c. ஓகேங்களா? ஸோ இது என்ன மேம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ e பவர் இன்டகிரல் p dxக்கு பதிலாக இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்ளை பண்ணால் உங்களுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் y இன்ட்டு integrating factor equal to integrating factor into q into dx plus c. ஸோ அப்போ கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிறதா லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கொடுக்கலனாலும்
எப்படி மேம் கொடுக்கல அப்படின்னா dy மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். இந்த டைப்பில் கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், டிஎக்ஸை இந்த சைடு கொண்டு வர மாதிரி நம்ம சிம்பிளிஃபிகேஷனாக கொண்டு வரணும். இந்த ஃபார்மேட்டுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒய்க்கு முன்னாடி உள்ள டேர்ம் பின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள டேர்ம் கியூன்னு எடுத்துட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு கியூ இன்ட்டு டிஎக்ஸ். ஃபைனலாக இதை இன்டகிரேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன். சப்போஸ் உங்களுக்கு dy by dx plus py equal to qன்ற இடத்துல 0ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் which is equal to 0 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் qன்ற கான்ஸ்டன்ட்டே கிடையாது, 0 தான் இருக்கு அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா y into integrating factor e power integral p dx equal to integral e power integral p dx into q ஒரு இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க into dx plus c. இப்போ இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணும் போது இதோட ஹோல் டேர்ம் என்னவாயிடும் 0 plus c. லெஃப்ட் சைடு என்ன இருக்கும் y into e power integral p dx. அப்போ இதோட சொல்யூஷன் y into e power integral p dx equal to c is the required solution of this type linear differential equation. ஓகேங்களா? ஸோ linear type differential equation அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய்க்கு பக்கத்தில் உள்ள டேர்ம் பின்னு எடுத்துப்போம், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத கியூன்னு எடுத்துப்போம். ஸோ இதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் y into integrating factor equal to integral integrating factor into q into dx plus c. Suppose உங்களுக்கு dx by dy plus இந்த dy by dxக்கு பதிலா உங்களுக்கான ஃபார்ம் வந்து dx by dy plus p into x equal to integral ஈக்குவல் டு கியூ அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுவும் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இங்கே என்ன அப்படின்னா டிஎக்ஸ் மேலே இருக்கு, டிஒய் கீழே இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா இ பவர் இன்டகிரல் பி டிஒய். ஓகேவா? அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன மாறும் ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பி டிஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் q into e power integral p dy into dy plus c. ஸோ நம்மளோட கொஷின் ஃபார்மேட் பாருங்க, dx by dy dy by dx dy by dx கொடுத்தா இன்டகிரேஷன் dx வரணும், dx by dy கொடுத்தா இன்டகிரேஷன் dy வரணும். ஓகே ஓகே அடுத்து வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். என்ன ஃபார்ம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன ஃபார்ம் சொல்லியிருந்தோம் dy by dx plus py equal to qன்ற ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு பேர் லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது என்ன y into e power integral p dx equal to integral e power integral p dx into q into dx plus c. This is the solution of the linear differential equation. Okay, இதில் உள்ள e power integral p dx ஓட வேல்யூ என்ன அப்படின்னா integrating factor. So linear type differential ஓட integrating factor என்ன e power integral pdx. இதுவும் ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். எப்போ dy by dx plus py equal to qன்ற ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா இந்த லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டகிரல் pdx. இதோட சொல்யூஷன் ஃபார்ம் y into e பவர் இன்டகிரல் pdx equal to integral e பவர் இன்டகிரல் pdx q into dx plus
சி. ஸோ இப்போ நம்ம சம் ஒன்று சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த சொல்யூஷனை நம்ம கொண்டு வரணும். ஸோ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? எக்ஸ் இன்ட்டு டிஒய் மைனஸ் ஒய் பிளஸ் 2x² இன்ட்டு டிஎக்ஸ். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன ஃபார்மேட்டு? dy by dx plus py equal to qன்ற ஃபார்மேட்டுக்கு தானே கொண்டு வரணும். ஆனால் இங்கே நம்ம கணக்கில் dyயும் dxம் தனித்தனியாக இருக்கு. அப்போ இது எக்ஸாக்டா அப்படின்னா லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு தான் நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம் அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு மைனஸ் அந்த சைடு கொண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா ஒய் பிளஸ் 2x² இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதில் dy இந்த சைடு இருக்கு, dx இந்த சைடு இருக்கு. ஸோ நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும்? dy by dx ஃபார்மேட்டில் வேணும். அப்போ dx இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க dx இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வருங்களா? அப்போ x இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 2x². ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேர்ம் dy by dx இருக்குன்னா அடுத்த டேர்ம் என்னவா இருக்கணும்? p இன்ட்டு ஒய். ஸோ ஒய்க்கு முன்னாடி உள்ள எல்லா வேல்யூவும் சேர்த்து என்னன்னு எடுத்துப்போம்? p. ஸோ p இஸ் எ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ ஒய் வேணும் அப்படின்னா இங்கே x² அண்ட் ஒய் ரெண்டு டேர்ம் இருக்கு. நமக்கு dy by dxக்கு அடுத்த டேர்மாக லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன வேணும்? py வேணும். ஸோ அப்போ ஒய் டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு dy by dx மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2x². ஓகேங்களா? இப்போ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னாலே ஃபர்ஸ்ட் டேர்ம் dy by dxஆக தான் இருக்கணும். ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஹோல் ஈக்குவேஷனையும் எக்ஸால் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? dy by dx equal to, so the whole equationையும் divided by x. x ஆல divide பண்ணோம் அப்படின்னா dy by dx x by x, so இது cancel ஆயிடும், minus y divided by x equal to 2 into x² divided by x. the whole equationை x ஆல divide பண்ணுறோம்னா என்ன மீனிங்? இந்த டேர்மையும் x ஆல divide பண்ணோம், இந்த டேர்மை x ஆல டிவைட் பண்ணோம், இந்த டேர்மை x ஆல டிவைட் பண்ணோம். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? dy by dx மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ நம்ம வந்து லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போல் ஐடென்டிஃபை பண்ணி பியும் கியூவும் எழுதலாம். ஸோ பி ஈக்குவல் டு இங்கே ஒய் இருக்கு. ஸோ இந்த ஒய் இன்ட்டு ஒய்யாக எடுத்துக்கலாம், மேலே 1. ஸோ மைனஸ் 1/x தான் இங்கே என்னவா இருக்குது? பியோட வேல்யூ. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள எல்லா வேல்யூவும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? க்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ க்யூ ஈக்குவல் டு 2x. ஸோ பியும் க்யூவும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு we have to find the solution. Solution formula, general solution of the differential equation. General solution is y into e power integral p dx equal to integral q into e power integral p dx or e power integral p dx into q னே எழுதலாம். ஸோ ரெண்டுமே ப்ராடக்டில் தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டாக எழுதி இது ரெண்டாவதாக கூட எழுதலாம், நோ ப்ராப்ளம். இன்ட்டு dx ப்ளஸ் c. ஸோ ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஃபஸ்ட்டு, இதில் உள்ள இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் பி என்ன இங்கே நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ பி வந்து மைனஸ் 1/x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ மைனஸை இன்டகிரேஷன், அதாவது இ பவரில் உள்ள இன்டகிரேஷனை மட்டும்தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இ அப்படியே தான் வச்சுக்கணும். ஸோ இ அப்படியே வச்சுக்கோங்க.
நியூமரேட்டரில் உள்ள இன்டகிரேட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மைனஸ் வெளியில் எடுத்துடலாம் 1/x இன்ட்டு டிஎக்ஸ். இன்டகிரல் 1/x இன்ட்டு டிஎக்ஸுக்கான ஃபார்முலா என்ன? log x. அப்போது e பவர் மைனஸ் log x. ஸோ e பவரில் உள்ள இன்டகிரலுக்கான ஃபார்முலா, அந்த இன்டகிரேஷனுக்கு மட்டும்தான் நம்ம இன்டகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இன்டகிரல் 1/x இன்ட்டு டிஎக்ஸுக்கான வேல்யூ log x. ஓகேங்களா? முன்னாடி இருக்க மைனஸ் அப்படியே தான் இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த மைனஸை ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கலாங்களா? ஸோ இ பவர் மைனஸ் 1 இன்ட்டு லாக் எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். இந்த -1 இங்கே லாகுக்கு முன்னாடி இருக்க -1 எப்போவுமே பவரில் கொண்டு போகலாம். இட்ஸ் அ ரூல். ஸோ இ பவர் லாக் எக்ஸ் பவர் -1. ஸோ ஈயும் லாகு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் -1. எக்ஸ் பவர் -1 இஸ் நத்திங் பட் 1/x. ஸோ integrating factor e power integral p dx equal to 1/x. ஸோ ஜென்ரல் சொல்யூஷனில் நம்ம அப்ளை பண்ணால் y அப்படியே வச்சுக்கோங்க. e பவர் இன்டெக்ரல் pdxக்கு பதிலாக இப்போ கண்டுபிடிச்ச e பவர் இன்டெக்ரல் pdx, இந்த கணக்குக்கான e பவர் இன்டெக்ரல் pdx, அதாவது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன? 1/x ஈக்குவல் டு இந்த இன்டெக்ரல் அப்படியே எடுத்துக்கலாம். க்யூங்கிறது என்ன? கொஷினில் கொடுத்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒரு dy by dx minus py equal to qன்ற ஃபார்மேட்டு கொண்டு வந்தோம் இல்லைங்களா, லீனியர் டிஃபரன்ஷியல் ஃபார்முக்கு. அதில் உள்ள q என்ன? 2x. அந்த 2x இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 2x இன்ட்டு, ஸோ qவோட வேல்யூ இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdx, அதாவது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 1/x இன்ட்டு dx ப்ளஸ் c. இப்போ லெஃப்ட் சைடு என்ன கிடச்சிருக்கு? 1 இன்ட்டு y/x ஈக்குவல் டு, இந்த x கேன்சல் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 இன்ட்டு dx ப்ளஸ் c. இந்த 2 வெளியில் எடுத்துடலாமா? அப்போ 2 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டகிரல் dx ப்ளஸ் c இருக்கும். இந்த சைடு y/x. ஸோ இப்போ இன்டகிரல் 1 இன்ட்டு dxனா ஆன்சர் என்ன? x. ஸோ y/x ஈக்குவல் டு 2. இதுக்கான இன்டகிரேஷன் வேல்யூ x ப்ளஸ் c. ஸோ இங்கே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம கொஷின் பேப்பரில் இதுக்கும் அடுத்த சிம்பிளிஃபிகேஷனில் கூட ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. 4 ஆன்சர் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஏபிசிடி. அந்த 4 ஆன்சரில் கொடுத்துருக்க சிம்பிளிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இதை கொண்டு வரணும். ஸோ அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஷின் பேப்பரில் பாருங்கள் இந்த ஆன்சர் இருக்கான்னு. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்த சிம்பிளிஃபிகேஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த எக்ஸு டினாமினேட்டரில் இருக்க எக்ஸை ரிமூவ் பண்ணுனா இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு y/x ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிஎக்ஸ். இந்த சிஎக்ஸுக்கு பதிலாக கொஷின் பேப்பரில் கொடுத்த கான்ஸ்டன்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஏவாக இருக்கலாம் அல்லது டியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே இருக்க எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த கான்ஸ்டன்ட் சி, ஒரு கான்ஸ்டன்ட் கூட இன்னொரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் ஒரு வேல்யூவாக தானே கிடைக்கும். நான் அந்த வேல்யூவை சம் கேபிட்டல் சி ஆர் டி அல்லது ஏ, என்ன கான்ஸ்டன்ட் வேணாலும் நம்ம கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ சொல்யூஷன் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நம்ம கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் லீனியர் டைப்பில் கொடுக்கல. நம்ம என்ன பண்ணோம்? லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு மாற்றிட்டோம். ஸோ மாற்றிட்டு அப்புறமா பி அண்ட் கியூ ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பி அண்ட் கியூ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா ஜென்ரல் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ணோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜென்ரல் சொல்யூஷனில் அப்ளை பண்ணுங்கள். வர்ற வேல்யூ பாருங்கள். நம்ம கொஸ்டின் பேப்பரில் உள்ள சொல்யூஷனும் இதுவும் கரெக்டான்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கான சொல்யூஷன் அதில் இருக்கும். அப்படி இல்லை, கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சிம்பிளிஃபை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. ஸோ எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர முடியுமோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பொறுத்த வரைக்கும்
ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுல உள்ள ஒரே ஒரு டிஃபிகல்ட் என்னன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான். அது ப்ராக்டிஸ் ஆனிச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx minus y into cot x equal to 2x into sin x. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கு அப்படின்னா dy by dx மைனஸ் y இருக்கா, அப்போ y இருக்கும்போது பக்கத்தில் என்ன டேர்ம் இருக்கு, அது மொத்தத்தையும் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், pன்னு எடுத்துக்கலாங்களா, ஈக்குவல் டு 2x into sin x, இது மொத்தத்தையும் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் q. ஸோ இது p, இது q, dy by dx. அப்போ இந்த given differential equation என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, dy by dx plus py equal to qன்ற ஃபார்மேட்டில் இருக்கா. this is linear type differential equation-ஆ. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சொல்யூஷனில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் முன்னாடி கொஷின்லேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க p and q. ஸோ dy by dx மைனஸ் cot x into y, அதாவது py அந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாத்துறேன், ஈக்குவல் டு 2x into sin x. ஸோ இதில் q இது p ஓட வேல்யூ மைனஸ் cot x, q ஓட வேல்யூ 2x sin x. ஓகேங்களா, இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன, e பவர் இன்டகிரல் p dx. ஸோ e பவரில் p எடுத்து போட்டு ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணும், என்ன வேரியபிளை பொறுத்து, எக்ஸ்ன்ற வேரியபிளை பொறுத்து. அப்போ e பவர் இன்டகிரல் p ஓட வேல்யூ என்ன நம்ம கணக்கில் மைனஸ் cot x into dx. ஸோ இப்போ இந்த மைனஸ் cot x-ஐ நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா cot x நமக்கு தெரியும், we know that cot x is cos x by sin x. ஓகேங்களா, அப்போ cot x-க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், cos x by sin x போட்டுக்கலாம். அப்போ e பவர் இன்டகிரல் மைனஸை வெளியில் எடுத்துடலாம், cos x by இது அத்தனையுமே நான் எங்கே செய்கிறேன் அப்படின்னா e பவரில் தான் இந்த இன்டகிரேஷனே நடக்குது, டிவைடட் பை sin x into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும் போது நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன், f dash of x divided by f of x into dx equal to log of f of x plus c. சரி, இடையில ஒவ்வொரு சமலையும் நான் இந்த மாதிரி ஃபார்முலா சொல்கிறேன்ல, இது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னது என்ன, 11th 12th புக்கில் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் ஃபார்முலா தரவாக தெரியாமல் இந்த டாபிக் படிக்கவே முடியாது, மார்க் வாங்க முடியாது. ஸோ அதை தரவு பண்ணிக்கோங்க. இதில் உள்ள ஒவ்வொரு சம்லையுமே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். இன்டகிரல் f dash of x, அதாவது டினாமினேட்டரில் உள்ள ஃபங்க்ஷனுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் ஆன்சர் லாக் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேங்களா, அப்போது டினாமினேட்டரில் sin x இருக்கு, நியூமரேட்டரில் cos x இருக்கு, sin x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் cos x, அப்போ டினாமினேட்டருக்கான டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்கா, அப்போ ஆன்சர் என்ன வரும், e பவரில் மைனஸ் sin x-க்கான டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டர் cos x இருக்கனால log of sin x, அதாவது log of f of x, log of denominator which is equal to log எப்பவுமே பவரில் லாகுக்கு முன்னாடி இருக்க அந்த மைனஸ் 1 பவரில் கொண்டு போயிடலாம். ஸோ e பவர் log of sin x the whole power minus 1. இப்போ ஈயும் லாகு எலிமினேட் ஆனால் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு sin x the whole power minus 1. இதை இப்படியும் வச்சுக்கலாம் இல்லையா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், ஏன்னா பின்னாடி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது நம்மளோட கன்வீனியன்ட் தான். ஸோ sin x கேன்சல் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், அல்லது sin இன்வர்ஸ் எக்ஸை
1/sin xன்னு எழுதலாம் அல்லது கொசிகன் எக்ஸ்னும் எழுதலாம். ஸோ நம்மளோட கொஷின் பேப்பரில் வந்திருக்க ஆப்ஷனில் பாருங்கள். நான் திரும்ப ஃபைனல் சொல்யூஷன் நம்ம கொஷின் பேப்பரில் ஆப்ஷனில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தென் general solution of the differential linear type differential equation is y into e power integral p dx equal to integral q into e power integral p dx into dx plus c. So y into e power integral p dx கான ஃபார்முலா இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தானே, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கொசிகன் எக்ஸும் போட்டுக்கலாம், 1/sin xும் போடலாம் அல்லது sin inverse xனும் போடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொசிகன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் q. க்யூக்கான வேல்யூ நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 2x sin x 2x sin x இன்ட்டு e பவர் இன்டகிரல் p dxக்கான வேல்யூ என்ன பார்த்தோம்? கொசிகன் x இன்ட்டு dx ப்ளஸ் c. இந்த sin x ஓட இன்வர்ஸ் தான் கொசிகன் x. ஸோ y இன்ட்டு கொசிகன் x ஈக்குவல் டு இன்டகிரல் 2x sin x. ஸோ இந்த இடத்துல கொசிகன் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 1/sin x போட்டுக்கலாம். இப்போ புரியுதுங்களா ஏன் நான் இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு? ஸோ நம்ம கொஷின் பேப்பரில் இந்த சைடு கொசிகன் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, உள்ள சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கான இன்டகிரேஷன் வந்திருக்கும். ஸோ இன்ட்டு கொசிகன் எக்ஸ் 1/sin xன்னு எழுதலாம் இன்ட்டு dx ப்ளஸ் c. இந்த சைன் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் என்ன இருக்கும்? இன்டகிரல் 2x இன்ட்டு dx ப்ளஸ் c. லெஃப்ட் சைடில் 1 இன்ட்டு கொசிகன் எக்ஸ். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? y இன்ட்டு கொசிகன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 2 இன்ட்டு எக்ஸை இன்டகிரேட் 2 வெளியில் எடுத்துருங்க இன்ட்டு இன்டகிரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் சி. லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும்? y இன்ட்டு கொசிகன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? y இன்ட்டு கொசிகன் எக்ஸ் equal to x square plus c. This is the required solution of the linear type differential equation. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் dy by dx இருக்கணும், அடுத்து py, அப்புறம் q இருக்கணும். ஸோ p என்ன q என்ன ஐடென்டிஃபை பண்ணுங்க. அண்ட் தென் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டகிரல் p dx. ஃபைனலாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைச்சிருக்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு இன்டகிரேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிட்டு ஃபைனல் சொல்யூஷனை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.